நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் ரவை வந்து சேர்த்துருக்கேன். நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுக்காத ரவை வேணாலும் எடுக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் சர்க்கரை வந்து சேர்த்துடலாம். இனிப்புக்காக 1/2 கப் சர்க்கரை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நான் எசன்ஸ் எதுவுமே சேர்க்கலை. வாசனைக்காக நான் ஏலக்காய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ 4 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு ரவையும் சர்க்கரையும் நல்லா ஃபைனாக பவுடராகி வந்திருக்கணும். இப்போ இது கூட நான் ஒரு முட்டை வந்து சேர்த்துருக்கேன். ஒரு முட்டை சேர்த்திங்கனாலே போதும், கரெக்டாக இருக்கும். இது கூட கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக 1/4 கப் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயிலாக சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் பால் வந்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1/2 கப் பால் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கேக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேட்டராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இதில் ஒரு அலசல் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் கோதுமை மாவு வந்து சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடர் சேர்த்திங்கன்னா தான் இந்த ரவா கேக் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சுட்டு இதோட கலந்துடணும். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதில் ஈனோ சால்ட் வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் போல் சேர்த்தாலே போதும். அதுவும் கேக் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் ஸ்மூத்தாக கலந்துடணும். இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். கேக் பேட்டர் வந்து இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கேக் வந்து கரெக்டாக பேக் ஆகி வரும். இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிட்டு, இப்போ கேக் பேக் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நல்ல ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு எண்ணெய் நல்லா தடவி